அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இலங்கையின் அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொளியானது 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை சட்டக்கல்லூரி நுண்ணறிவு வினாத்தாளிலிருந்து 66 தொடக்கம் 70 வரையான வினாக்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக அமைய இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நுண்ணறிவு உளச்சார்பு தொடர்பான இந்த காணொலியானது இலங்கையில் நடைபெற இருக்கின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் பொருத்தமான நுண்ணறிவு உளச்சார்பு வினாக்களாகவே அமையும். குறித்த எந்த ஒரு பரீட்சைக்கு என்று சொல்லி தனியாக நுண்ணறிவு உளச்சார்பு வினாக்கள் தயாரிக்கப்படுறதில்லை. அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் பொதுவாகவே இந்த நுண்ணறிவு உளச்சார்பு என்ற பகுதி வந்து காணப்படுகின்றது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். தொடர்ந்து எமது யூடியூப் சேனலோட இணைந்திருங்கள். அந்த வகையில் உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எமது சேனலுக்கு மிக அவசியமானது என்பதையும் கூறிக்கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவீர்கள் என்று தொடர்ந்து நீங்கள் இந்த வினாக்களுக்குள்ள நாங்கள் செல்லலாம். அந்த வகையில் சட்டக்கல்லூரி கடந்த கால வினாத்தாளில் 66 தொடக்கம் 70 வரையான வினாக்கள் 5 மாணவர்களது திறமைகள் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அதில் வந்து 5 தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த தகவலுக்கு அமைவாக நீங்கள் ஒரு அட்டவணை ஒன்றை தயாரிக்க வேண்டியிருக்கும். நாங்கள் தகவலை வாசிச்சு கொண்டு பார்ப்போம். இதில் சந்திரன் மற்றும் வித்தகன் ஆகியோர் உயிரியல் மற்றும் ரசாயனவியல் திறமையானவர்கள். அந்தகன் மற்றும் சந்திரன் ஆகியோர் ரசாயனவியல் மற்றும் பௌதிகவியலில் திறமையானவர்கள். அந்தகன் கந்தகன் மற்றும் தமரன் ஆகியோர் பகுதியவியல் மற்றும் வரலாற்றில் திறமையானவர்கள். தமரன் மற்றும் அந்தகன் ஆகியோர் ரசாயனவியல் மற்றும் கணிதத்தில் திறமையானவர்கள். கந்தகன் மற்றும் வித்தகன் ஆகியோர் வரலாறு மற்றும் உயிரியலில் திறமையானவர்கள். இந்த தகவலுக்கு ஏற்ப கீழே இருக்கிற ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதலாம். அப்போ புள்ளிக்கோட்டில் இந்த விடைக்குரிய இலக்கத்தை எழுதினால் போதுமானது. நாங்கள் ஒவ்வொரு காணொலியிலேயும் நான் வலியுறுத்துகிற விடயம் இதுதான். அந்த அறிவுறுத்தல் என்ன சொல்லப்பட்டதோ அதைத்தான் நாங்கள் விடையாக வழங்க வேணும் என்றது. மிக அவதானம் கவனமாக நாங்கள் அந்த விடயத்தில் இருக்க வேணும். போட்டி பரீட்சையில அப்படியான விடயங்கள் அதுல அறிவுறுத்தல சொல்லப்படுற வழியில நாங்கள் விடைகளை வந்து வழங்கா சந்தர்ப்பத்தில் அந்த வினாக்கள் வந்து திருத்தப்படாது. காரணம் ஒன்றும் திருத்தப்படாது. இதுல வந்து தரப்பட்ட தகவலுக்கு அமைவாக நான் ஒரு அட்டவணை ஒன்றை உங்களுக்கு போட்டுக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மாணவற்ற பெயர் வந்து மேலிருந்து கீழாக அவை இந்த முதல் எழுத்துக்களை குறிச்சிருக்கிறேன். முதலாவது வந்து சந்திரன், அடுத்த வித்தகன், அடுத்தது அந்தகன், அடுத்தது கந்தகன், அடுத்தது தமரன் என்று சொல்லி 5 பேரும். மேல வந்து உயிரியல், ரசாயனவியல், பௌதிகவியல், வரலாறு, கணிதம் என்று சொல்லி இந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் உரிய முதல் எழுத்துக்களை வந்து நான் இதில் குறிச்சிருக்கேன். இப்போ தரப்பட்ட தகவலை வச்சுக்கொண்டு நான் இதில் வந்து ஆறாறு என்ன பாடத்தில் திறமையானவர்கள் என்றதை வச்சு சொல்லப்படுற தகவலை வச்சுக்கொண்டு குறிப்போம். அதில் முதலாவது சந்திரன் மற்றும் வித்தகன் ஆகியோர் உயிரியல் மற்றும் ரசாயனங்கள் திறமையானவர்கள் என்று சொன்னால் நான் இதில் சரி என்ற அடையாளத்தை போட போகிறேன். திறமை இல்லைன்னு சொன்னால் நான் பிள்ளை என்ற அடையாளத்தை போட போகிறேன். இதுல வந்து சந்திரன் வித்தகன் ஆகியோர் உயிரியல்ல இதை வந்து உயிரியல்ல வந்து திறமையானவராக இருக்கணும் 2 பேரும். அப்ப சந்திரன் வந்து உயிரியல்ல திறமையானவர், அதே மாதிரி ரசாயனவியல்லும் திறமையானவர். ரைட். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்தகனும் வந்து உயிரியல்லையும் திறமையானவர், ரசாயனவியல்லும் திறமையானவர். ஓகே. அடுத்து 2வது தகவல் சொல்லப்பட்டிருக்குது. அந்தகன் மற்றும் சந்திரன் ஆகியோர் ரசாயனவியல், பௌதிகவியல். அந்தகன் வேற 3வதாக இருக்கிறார். அவர் ரசாயனவியல்ல திறமையானவர், அதே போல பௌதிகவியலும் திறமையானவர். ரசாயனவியல், பௌதிகவியல் வந்து திறமையானவர்.
அடுத்தது சந்திரனும் பாருங்க சொல்லப்பட்டு முதலாவது ரசாயன இலக்கினை நாங்கள் போட்டுட்டோம். அடுத்த பௌதிகவியல்ல திறமையானவர், அதையும் வந்து போட்டிருக்கிறோம். அடுத்த மூன்றாவது தகவல்ல பாருங்க அந்தகன். அந்தகன் ஏற்கனவே போட்டுக்கிறோம். அவர் என்ன சொல்லப்படுதுன்னு பாடத்தை பார்ப்போம். பௌதிகவியல்ல திறமையானவர் மற்றும் வரலாறு. அப்ப வரலாறு சேர்க்கையில வரலாறு சேர்த்துக்கணும். அடுத்தது பாருங்க கந்தகன் மற்றும் தாமரன் ஆகியோர், கந்தகனும் தாமரனும் பௌதிகவியல். அப்ப கந்தகன் தாமரன் பௌதிகவியல்ல திறமையானவர், வரலாறுலையும் இவை திறமையானவை. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தமரன் மற்றும் அந்தகன் ஆகியோர் ரசாயனியல் கணிதம். தமரன் வந்து ஏற்கனவே ரசாயனியல் நான் குறிக்கல, அவர் வந்து அதுல திறமையானவர். அத மாதிரி தமரன் கணிதத்திலும் திறமையானவர். ரைட். அந்தகனை பார்த்தீங்கன்னா ரசாயனியல் ஏற்கனவே குறிச்சிருக்கிறோம், அதேபோல கணிதம் குறிக்கையில அவர் திறமையானவர். ஓகே. அடுத்த கந்தகன் மற்றும் வித்தகன் ஆகியோர் வரலாறு உயிரியல். கந்தகனை பார்ப்போம், வரலாறு இருக்குது, உயிரியல் இல்லை. கந்தகன் உயிரியல்ல திறமையானவர். அத மாதிரி வித்தகன் வரலாறு பாருங்க, வித்தகன் 2வது ஆள், வரலாறு திறமையானவர். அது மாதிரி உயிரியல் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அப்ப இவ்வளவு தகவலும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மற்ற தகவலை பார்த்தீங்கன்னா அதுல திறமை இல்லை என்பதுதான் அதன் கருத்து. விரும்பினா நாங்கள் அதை பிள்ளைய போட்டு கொள்ளலாம். பிள்ளைய போட்டீங்கன்னா ஈஸியா அடையாளம் காண முடியும் கேள்விகள். ரைட். இப்ப நாங்கள் கேள்விக்கு வருவோம். இதுல பகுதியவியல், வரலாறு மற்றும் உயிரியல் திறமையானவர்கள் யார் என்று கேட்டிருக்கோம். இப்ப நாங்கள் இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு தான் விடை எடுக்க வேணும். அட்டவணையில நீங்கள் ஏற்கனவே குறிச்சிருக்கிறீங்க. ரைட். பௌதியவியல் வரலாறு. பௌதியல்ல பாருங்க, இல்ல அந்தகன் வந்து ஆறு திறமையற்றவர் என்று சொன்னா ஒரு ஆள் திறமையற்றவர் வித்தகன். அப்ப வித்தகன் என்ற விட வரா, வித்தகனுக்கு நாங்கள் பௌதியல்ல புல போட்டுக்கிறோம். அப்ப வித்தகன் என்ற விட எங்களுக்கு பொருத்தமில்லை. ரைட். அடுத்தது பாருங்க வரலாறு. வரலாறுல பாருங்க சந்திரன் இருக்கிறார். அப்ப சந்திரன் பிள்ளையாது, அதுவும் பொருத்தம் இல்லை. பாருங்க சந்திரன் விடையும் பொருத்தம் இல்லை. அடுத்தது உயிரியலை பாருங்க. உயிரியல்ல வந்து ஆரண்டா அந்தகனும் தமரனும் வந்து பிள்ளை. அப்ப அவர் வந்து அந்தகன் வராது. அப்ப இதுல பொருத்தமான விட வந்து 3வது. கந்தகனை பார்த்தீங்கன்றால் அவர் பௌதிகவியல், வரலாறு, உயிரியல். பாருங்க விடைய பாருங்க சரியா இருக்கும். உயிரியல்ல திறமையானவர், பௌதிகவியல்ல திறமையான, வரலாறுல திறமையானவர். அப்ப முதல்ல 66வதுக்குரிய விட வந்து 3வது. சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க பௌதிகவியல் மற்றும் வரலாற்றில் திறமையானவராகவும் ரசாயனியவியலில் திறமையற்றவருமானவர் யார் என்று கேட்டிருக்கணும். அப்ப பௌதிகவியல்ல வரலாறுலையும் திறமை இருக்க வேணும், ரசாயனியவியல்ல திறமையற்றவர். அப்ப இதுல பாருங்க பௌதிகவியல்ல நாங்கள் திறமையற்றவர் யாருன்றதை பார்த்தோம்னா அப்படியே கண்டுபிடிக்கிற சுகம். பௌதிகவியல்ல பாருங்க வித்தகன் இருக்கிறார், திறமையற்ற இருக்கிறார். அப்ப வித்தகன் விட இதுல வராது, வித்தகன் விட இருக்கான்னு பாருங்க இல்லை. ரைட். அப்ப அடுத்தது பாருங்க வரலாற்று பாவம். வரலாறுல வந்து சந்திரன் வந்து திறமையற்றவர். அப்ப சந்திரனுக்கும் அந்த விட பொருத்தமற்ற. சந்திரன் பிள்ளைய நாங்கள் கண்டுபிடிச்சோம்னால் சரியான காண்ற சுகம், அல்லது நேரடியாக சரியாக தேட வேண்டி இருக்கு. ஓகே. அடுத்த பாத்தீங்கன்னா ரசாயனவியலில் திறமையற்றவர் யார் என்று பாருங்க. ரசாயனில் திறமையற்றவர் ஒரு ஆள் தான். அப்ப அவர் கந்தகன் தான் விடியா பெற வேணும் எங்களுக்கு. ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து திறமையான ஆக்கள். அப்ப ரசாயனில் திறமையற்றவர் சொன்னா கந்தகன் தான் இதுல நாங்கள் பெற வேண்டிய நபர். அப்ப கந்தகனை பாருங்க மற்ற பாடங்கள்ல திறமையா. கந்தகன் வந்து பௌதிகவியல்ல திறமையுடையவர், வரலாறுல திறமையுடையவர், ரசாயனில திறமையற்றவர். ஆகவே 67க்குரிய விட வந்து 4வது. ரைட். அடுத்தது ரசாயனவியல், வரலாறு மற்றும் உயிரியலில் திறமையானவர். ரசாயனில பாருங்க திறமையற்றவர் கந்தகன். அப்ப கந்தகன் விட இருக்கா? இல்லை, அது தேவையில்லை. அல்ல நீங்க நேரடியாக ரசாயனில பார்க்கலாம், கந்தகன் விட வர மாட்டார். வரலாறுல சந்திரன் பெற மாட்டார். வரலாறுல திறமையான. அப்ப சந்திரன் விட பொருத்தமற்றது. நீங்கள் சரியான வழியிலையும் பார்க்கலாம். நான் இது இலகுவாக வந்து உங்களை அடையாளப்படுத்துறதுக்காக சொல்றேன். சந்திரன் நீங்க கொஞ்சம் பயிற்சி செய்யும் போது தானா பிறகு இப்படியான வினாக்களை இலகுவாக ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வரலாறு. அடுத்த உயிரியல்ல யார் திறமையற்றவர் என்று பார்த்தீங்கன்னா உயிரியல்ல அந்தகனம் தமரனம். அப்ப தமரன் வராது. உயிரியல்ல திறமையானவர் வராது. அது மாதிரி அந்தகனம் வராது. பாருங்க
மிஞ்சி இருக்கிற விட வித்தகன். ஆகவே 4வது விட நீங்க விடையை செக் பண்ணி கொள்ளலாம் விரும்பினா. 4வது அவர் வித்தகனை பாருங்க. உயிரியல்ல திறமையா இருக்கிற, ரசாயனவியல்ல திறமையானவர், வரலாறுல திறமையானவர். அடுத்த பாத்தீங்கன்னா வரலாறு, பகுதியவியல், ரசாயனவியல், கணிதம் போன்ற பாடங்களில் திறமையானவர். அப்ப 4 பாடத்துல திறமையானவரா இருக்கும். அப்ப வேற வகையில 4 பாடங்கள்ல திறமை உள்ள ஆளை தேடினீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். 2 பேர் இருக்கணும் 4 பாடங்கள்ல திறமையான ஆட்கள். ஒன்று அந்தகன் அல்லது தமரன். அதுல அந்தகன் திறமையற்றிருக்கிற எந்த பாடத்துல இருந்து பாருங்க, உயிரியல்ல திறமையற்றிருக்கிறார். அப்ப இங்க எங்களை கேட்டது ஒரு தொகுதியா இருக்கிறபடியா நாங்கள் அதில் 2 பேரையும் பார்க்கலாம். அந்தகனும் திறமையற்று, தமரனும் உயிரியல்ல திறமையற்றிருக்கிறேன். மற்ற பாடங்கள் எல்லாமே திறமையானது. அப்ப எங்களுக்கு இதுல உயிரியல் தெரியல தானே. அப்ப இதுல எங்களுக்கு சோடி அந்தகனும் தமரனும் இருக்கிற சோடி பெறப்படும். அந்தகன் தமரன் முதலாவது ஆன்சர். இது 4 பாடம் கேட்டபடியா நாங்க 4 பாடத்து திறமையானவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறபடியா அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வழியில சரியான வழியில பார்த்தோம். பிள்ளையானது பார்க்கறதுனால நீங்கள் ஈஸியா பார்த்து கொள்ளலாம். ரைட். ஒவ்வொரு பாடத்தையும் பார்த்து அந்த நபர்களை வெட்டி கொண்டு இருக்கவும். ரைட். யார் வர மாட்டாருன்னு சொல்லி. அடுத்தது பாருங்க 70வது. பௌதியவியல், உயிரியல், ரசாயனவியல் போன்ற 3 பாடங்களிலும் திறமையானவர் யார்? பௌதியவியல்ல திறமையானவர், ரசாயனல்ல திறமையானவர், உயிரியல்ல திறமையானவர். அப்ப இதுல பாருங்க, உயிரியல்ல திறமையாட்டு 2 பேர் இருக்கணும், அந்தகனும் தமரனும். அப்ப அந்த விட பெறாது, 2 பேர்ட்ட விடையும் பெறாது. இருக்கணுமாண்டு பாருங்க, அந்தகன் இருக்கிறார், தமரன் இல்லை. அப்ப அது அந்தகன் பெறாது. அடுத்த பௌதியல்ல திறமையற்றவர் வித்தகன். அப்ப அந்த விடையும் பெறாது. அடுத்த பாத்தீங்கன்னா ரசாயனவியல்ல திறமையற்றவர் கந்தகன். அப்ப அந்த விடையும் பெறாது. அப்ப 3 பாடங்கள்லையும் திறமையானவர் ஆடண்டா சந்திரன். உயிரியல், ரசாயன, பகுதியல்ல திறமையானவர் சந்திரன். ஆகவே 70வது 2வது விடை சரிதானே. அப்ப நான் இந்த விடயம் உங்களுக்கு இந்த ஒரு இதுல தரப்பட்டிருக்கிற விளக்கம் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு விளக்கம் தேவைன்னு சொன்னா திரும்பவும் ஒருக்கா இந்த காணொலியை பார்வையிடலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய சகபாடிகளுக்கும் அதனை பகிர்ந்து கொள்ள முடியும். முடிந்த வரைக்கும் ஒரு யூடியூப் சேனலூடாக உங்களுக்கான நுண்ணறிவு மற்றும் பொதறிவு தொடர்பான வினாக்கள், சகல போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் பொதறிவு தொடர்பான காணொலிகள் உங்களுக்கு பகிரப்பட இருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களது சேனலுக்கு தொடர்ந்தும்